மாணவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் திருவும் குறிப்பின்படி ஓலைச்சுவடி இருக்கும் இடத்தை சென்றடைகிறார்கள். சில நேரத்திற்கு பிறகு ஆராய்ச்சியாளர்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த ஓலைச்சுவடி திருவால் திருடப்பட்டது. மீண்டும் காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் திரு
நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ் மாணவர்களாலையும் உங்களை மாதிரி ஒரு ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்க முடியுதுந்தா அது எப்போ இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பதான் இப்படிதான் கிடைக்கணும்னு இந்த எழுத்துக்களை உபயோகப்படுத்துகிறேன். அது எனக்கும் எங்க ஐயாவுக்கும் எங்க ஐயாவோட வம்சாவளிக்கு மட்டும்தான் தெரியும். வந்ததே உண்மையா ஒரே கேள்விதான் கேட்பீங்க. எதுவுமே செய்ய இதெல்லாம் கணிப்பு. இந்த உலகத்துல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் முன்னரே ஒரு தொலைநோக்கு பார்வையோட கணிச்சு அது இப்பதான் இப்படிதான் என் மூலமா தான் கிடைக்கணுன்றது திருவள்ளுவருடைய நாடகம். இந்த நாடகத்தை நம்ம எல்லாருமே நிறைவேற்றிருக்கோம். ஐயா ஐயா அந்த இடுகுடி பக்கத்துல எங்க வாட்ஸ்அப் இருந்துச்சா? டேய் இதானே? ஏய் உண்மை சொல்றா. சத்தியமா இல்லையா? அது சச்சையா? மறுபடியும் இப்படி அடிக்கிறது போறா போறா இல்லையா? முதல் திருக்குறள். களவின்கண் ஒன்றிய வேட்டம் உள்ளார் தமிழ் அளவின்கண் நின்று ஒழுகா. களவு மேல ஆசை கொண்டவன் யாருன்னா தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமா சம்பாதிக்கிறவன், தன்னுடைய வருமானத்தை எனக்கு பேராசை பண்ணவன், தவிர்ப்பு பண்ண சம்பாதிக்கிறவன். திருவள்ளுவருக்கு இந்த காலத்திலே தெரிந்திருக்கிறது. குணமது கெட்டும் குன்றன சேர்க்கும் பணமது மட்டுமே வாழும். குணம் கெட்டு பணம் சேர்க்கிறதா வாழ்க்கைன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது உலகத்துல இப்படிதான் நடக்க போகுதுன்னு திருவள்ளுவர் கணித்திருக்கிறார். பணமும் தினமும் உள்ளா தன்னகத்தை தினமும் பணமும் உண்டிங்கு. தமிழ்தானா? தமிழ்தான். பணமும் பணமும் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அங்கதான் மக்களை சுத்தி கூட்டம். ஆழி பொங்கி பேரலை காணும் நீதி கலன்ற குயிலே. ஆழி பொங்கிதான் கடல் பொங்கி பேரலைகள் சுனாமி போன்றவையெல்லாம் பூமிக்கு வரும். எப்போன்னா பூமியில நீதி தவறினார். மண்ணுக்குள் மாயும் மானுடருக்கு நன்றே மாற்றான் புரிதலை மறத்தல். எப்படினாலும் மனுஷன் மண்ணுக்குள்ளதான் மாயப்படான். அதுக்கு முன்னாடி போட்டி நான் தான் ஒரு போத சாரிப்பேன். என் குலம் தான் பெருசு, என்னுடைய இனம் தான் பெருசு, இந்த குலம் தான் ரொம்ப சின்னது, உங்களை எல்லாம் சீக்கிரம் போட்டு தருவோன்னு தீவிரவாதிகள் சுத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி தோண்டி மறைவது உலகை என்று உலகை மாய்வதிலே மாயக்கணிப்பு. உங்களுக்கு மாயக்காலம் இருக்கு. அதன்படி 2012 இந்த உலகம் அழிஞ்சிடும். அது சரிங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா இங்கதான் தலைவர் திருக்குறள். எப்போதுமே ஒரு திருக்குறளுக்கு 7 வார்த்தைகள், அதாவது 7 சீர்கள் இருக்கும். இதுல 6வது சீருடைய முடிகிறது. அதுவும் மாயக்கணிப்புன்னு போட்டு அந்த 7வது சீர் சரியாவும் இருக்கலாம் தவறாவும் இருக்கலாம். உலகம் அழியுமா அழியாதா? ஏமா நமக்கு தெரிஞ்சதுதான் ஒரு அதிகாரம் 10 குறள். இங்க 6 தான் இருக்கு, பாக்கி 4 அதான் சார் தெரியல. ஒருவேளை இந்த 6வது குறளுடைய முடிவோ மற்ற 3 குறளோ வேற ஏதாவது இடத்துல இருக்குமோன்னு நினைக்கிறேன் சார். மீண்டும் குறிப்பு பார்த்து ஆராய்ச்சி இப்படி வள்ளுவனின் படைப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வள்ளுவனின் படைப்புகளை கண்டு வியப்போம். என்னும் எழுத்தும் மேலாய் அவரது சிந்தனைகளை கற்போம். இறுதியாக எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை வழங்கு வள்ளுவன் வாக்குகளை இந்த மையத்திற்கு வலியுறுத்த வைத்தமைக்கு